2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு மக்கள் சந்திப்பு பயணத்தை மீண்டும் துவங்கியுள்ளார். காஞ்சிபுரம், புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்த அவர் வரும் 18ஆம் தேதி ஈரோட்டில் பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் விஜயமங்கலம் டோல்கேட் அருகே இடம் பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த இடம் விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் என அதன் செயல் அலுவலர் தனலட்சுமி ஈரோடு கலெக்டர் போலீசிடம் மனு அளித்தார். இது தாவேக நிர்வாகிகள் மத்தியில் அதிர்வலையை உண்டாக்கியது. கூட்டம் நடக்குமா நடக்காதா என்ற நிலை உருவானது. சமீபத்தில் தாவேகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த சிக்கலை கையில் எடுத்தார். ஈரோடு அவரது சொந்த மாவட்டமாகும். அவரது அனுபவத்தை கொண்ட அதிகாரிகள் போலீஸ் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரச்சார கூட்டம் நடத்தும் இடத்துக்கு டெபாசிட் தொகையாக 50,000 ரூபாயும் வாடகையாக 50,000 ரூபாயும் செலுத்த வேண்டும் என அரசு தரப்பில் தாவேக நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து 1 லட்சம் ரூபாய் தொகை செலுத்தியதை தொடர்ந்து விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு போலீசார் அனுமதி வழங்கினர். பெருந்துறை விஜயமங்கலம் டோல்கேட் அருகே 7 ஏக்கர் பரப்பளவில் 75,000 பேர் பங்கேற்கும் வகையில் பெரிய கூட்டம் நடத்த ஏற்பாடுகள் நடக்கிறது. பிரச்சார கூட்டம் நடக்கும் இடத்தில் ஈரோடு SP சுஜாதா ஆய்வு நடத்தினார். போலீஸ் தரப்பில் விதிக்கப்பட்ட 84 நிபந்தனைகளை பூர்த்தி செய்த பிறகே தற்போது அனுமதி கிடைத்துள்ளது. இதனால்தான் டிசம்பர் 16ஆம் தேதி நடக்க வேண்டிய பிரச்சார கூட்டம் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.